வணக்கம். வாரந்தோறும் சென்னை கோபுர பூங்காவில் நடைபெறும் இனிய பாடல் நிகழ்ச்சியில் ஐயா மருதுமோகன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்களிலிருந்து அவர் அருமையான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய தேதியில் படிக்காத மேதை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்ற பாடல் நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணதாசனுடைய கவித்துவம். இந்த படத்தினுடைய கதையை அந்த ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் கம்ப்ளீட்டாக. இது அவருக்கு நான் நார்மலாக வழக்கம் தான். இன்னொரு இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை ஆஷா தேவிங்கிறவங்க எழுதினாங்க. இந்த கதை ஸ்ரீதர்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஸ்ரீதர் இது சினிமாவுக்கு லாய்க்கப்பட்டு வராதியா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோடனே அந்த கதை அப்படியே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்ட்ட போச்சு. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அதை பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கண்ணதாசன் பாடல்கள் எழுதி, பீம்சிங் தானே டைரக்ஷன் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு அருமையான படம் இந்த படிக்காத மேதை. இதில் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் ஸ்கில் ஸ்டானிஸ்லாஸ்கி மெத்தட் ஆக்டிங் ரூல்ஸில் யூனிட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த படம் அந்த ரூலுக்கு அதுவாக பொருந்தது. இது ஒன்று சிவாஜிக்கு ஒன்றும் தெரியாது, யூனிட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு. அது என்ன யூனிட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கேரக்டர் அந்த படத்தினுடைய இறுதி எண்ட் இருக்குல்ல, அப்ஜெக்டிவ்ஸ், கடைசியாக கோல், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். சார் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது எப்படி படம் போட்டதுலேருந்தே நீங்கள் பாருங்கள், படம் இடத்துல போட்டோன்னா அந்த வீட்டில் ஏதோ 60வது விழா ஏதோ கொண்டாடுவாங்க. அதுலேருந்து அறிமுகமாகிற சிவாஜி கணேசன் என்ற அந்த ரங்கன் பாத்திரம் தொடர்ந்து தன்னுடைய அத்தை மாமா இவங்களுக்காகத்தான் தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த சீன், ஒவ்வொரு சீன் வரும். கடைசி அது இப்படி ஆரம்பார். அந்த ஆரம்ப சீனில் பார்த்தீங்கன்னா, ரங்கரை இவன் அப்படின்னு தயங்குவார். சிவாஜி உடனே அந்த ரங்கநாயகர் சிவாஜி, அதை என்ன மாமா தயங்குறீங்க, ஒரு அனாதை பையன், நான் தான் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லுவார். இதே ரங்கன் கேரக்டர் கடைசியில் வீடு அவர் பேருக்கு எழுதி வாங்கின பிறகு, ஒருத்தர் எழுதி கொடுத்த பிறகு, அசோகனும் முத்துராமனும் வீட்டு விட்டு கிளம்பும்போது, டேய் எங்கடா போகிறீங்க, நீங்கள் வெளியே போயிட்டா மாமா ராத்திரி என் கனவுல அட பாவி ரங்கா, வீட்டை எழுதி வாங்கிட்டு எங்கள் மயங்களை விரட்டி விட்டுட்டு கேட்டால் நான் என்னடா பண்ண சொல்கிறது, டேய் இது உங்கள் வீடும் இல்லை, என் வீடும் இல்லை, இது நம்ம வீடு, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்து அத்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும்னு அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு முற்றுப்புள்ளியை அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படிக்காத மேலே. ஸோ அதில் தான் இந்த பாடலை பாடுறேன். இது எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீமேல் வாய்ஸும் இருக்குது, அது நானே பாடிடுறேன். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன், படுக்கையிலே முள்ளே வச்சு பார்த்து மகிழ்ந்தான். பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 காலென்றான், பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 காலென்றான். ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார். பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார். உண்மை அன்பு சேவை என்ற 3ம் கொடுத்தார், உண்மை அன்பு சேவை என்ற 3ம் கொடுத்தார். அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார், அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார், தானும் இருந்தார். ஒரே ஒரு ஊரிலே
ஒரே ஒரு ராஜா. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா. தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. நன்றி. இந்த அவரு கண்ணதாசனோட சொந்தக்காரரா, அதனால அந்த திமிர இருக்காரு. ஏன் சொந்தக்காரர் எழுதின பாட்டு நீ பாடுறதுக்கு நான் ஏன் கை தட்டணும்? ஐயா ஒரே ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிடுறேன். ஆமாங்க, நீங்க சீன்ல பாருங்க இருக்கும். ஐயா மருதுமோகன் அவர்களுடைய இன்னிசை நிகழ்ச்சி என்றும் போல் இன்றும் படிக்காத மேதை பாடலை பாடும் பொழுது எல்லோருக்கும் அன்றைய நினைவுகள் அப்படியே மனதிற்குள் வருகிறது. பல்துறை வித்தகரான ஐயா அவர்கள் ஒவ்வொரு பாடலும் நமக்கு அந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பாடல்கள் எல்லா காலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றும் அதே போன்ற ஒரு நல்ல இனிய பாடல் வந்திருந்த அனைவருக்கும் சென்னை தாஜ் கொரமாண்டல் ஏர்போர்ட் இன்சார்ஜான ஷெஃப் கண்ணன் அவர்கள் இந்த விருந்தினராக வந்திருக்கிறார். அவருக்கும் எங்கள் நன்றி. மற்றும் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் மிக மிக நன்றி.